பல்வேறு தடைகளை மீறி கூடங்குளம் அணுமின் நிலையம் முதல் யூனிட்டில் தற்போது 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து இரண்டாவது யூனிட்டில் மின் உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தந்தி டிவி செய்திக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். நாங்கள் 900 மெகாவாட் 900 மெகாவாட் நாங்கள் டச் பண்ணோம் முதல் தடவையாக. அதுக்கப்புறமும் ஒரு ஏஆர்பிலேருந்து ஒரு அனுமதி பெற வேண்டியிருந்தது. மே 5 தொடர்ந்து ஒரு அனுமதி பெற்று மே 20 எங்கள் அனுமதி கிடச்சிது. அனுமதி கிடச்ச உடனே நாங்கள் அடுத்த காலகட்ட பவர் ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா 1000 மெகாவாட் முழு திறனும் ஏற்றளவு போகிற நேரத்தினால அதை கொஞ்சம் மெதுவாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணனால இது 7ஆம் தேதி, அதாவது ஜூன் 7ஆம் தேதி மத்தியானம் 1:20 மணிக்கு 1000 மெகாவாட்டை நாங்கள் டச் பண்ணிட்டோம். ஒரே ஒரு யூனிட்லேருந்து 1000 மெகாவாட் உற்பத்தி பண்ணுற திறன் கொண்டது முதல் யூனிட்டை. அதை செயல்படுத்தினா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை நாங்கள் எட்டியிருக்கிறோம். இது வரைக்கும் இந்த மின் தொகுப்பில் இதுலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி நம்ம தொடர்ந்து மின்சாரத்தை நம்ம மத்திய மின் தொகுப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 190 கோடி யூனிட்டுக்கு மேலே நம்ம மின் தொகுப்பு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி யூனிட் 2 இதை தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருக்குது. யூனிட் 2ல் இப்போது அந்த ஹைட்ரோ டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அழுத்த திறன் கொண்ட ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எரிபொருளை நிரப்பி அதுக்கப்புறம் நம்ம அந்த யூனிட் செயல்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த எல்லாம் நடந்தது. இந்த வருஷ கடைசியில் யூனிட் 2 செயல்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 6000 மெகாவாட் உற்பத்தி பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது.